எனக்கும். சரி நான் தமிழ்நாடு விட்டு வந்தால் கூட சரி நான் அப்படின்னா சர்வை பண்ணிடலாம் அப்படின்னா கூட விடவே மாட்றாங்க. இங்கே கூட விட மாட்றாங்க. டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் கேட்டால் கொடுக்கவே மாட்றாங்க. நான் எது தெரிஞ்சவங்க மூலையெல்லாம் நானும் கேட்டு பார்க்குறேன். ஹெல்ப் கிடைக்கவே மாட்டேங்குது. டிக்கெட் புக் பண்ணால் போதும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன். சொந்த அம்மாவே என்னோடய விஷயம் நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. எங்கள் அப்பாவை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னை பிடிக்காம தான் பெற்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க தான் பெற்றாங்க. பட் அந்த மனசாட்சிக்காச்சும் என்னை வந்து கொஞ்சமாச்சும் சரி செட்டில்மெண்ட்டு எங்கள் அப்பா அது எல்லாமே பிடிக்கிட்டாங்க. நான் எங்கேயா போய் பொழைச்சிக்கணுன்னா கூட அதுவும் விட மாட்டுறாங்க. அப்படியே வெறித்தனமாக சுற்றுறாங்க. அப்படியே என் பின்னாடி அத்தனை பேர் ஆள் வராங்க. டிக்கெட் கவுண்டர்லாம் டிக்கெட்டே கொடுக்க மாட்டுறாங்க. அவ்வளோ ட்ரெயின் இருக்குது, டிக்கெட்டே கொடுக்க மாட்டுறாங்க. இது எங்கன்னா சரி சிஎம் ஹெல்ப்லைன் போனால் அங்கேயும் சட்டை பண்ண மாட்டாங்க. கட்சின்னு போனாலும் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே போய் நான் கேட்குறது? ரூலிங் பார்ட்டியில் கேட்டாலும் அவங்க சட்டை பண்ண மாட்டுறாங்க. என்னென்ன வேடிக்கை தான் பார்க்குறாங்க. நான் படுறது கஷ்டம் மட்டும் தெரியுது. ஆனால் வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண